ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு தமிழ் சங்கத்தில் நடந்த தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்னைக்கு நடந்ததுன்னா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் November 16 சாட்டர்டே தான் நடந்துச்சு. ஆஃப்டர்நூன் 2லேருந்து 9 o'clock வரைக்கும் இருந்துச்சு. யூஸ்வலாக நடக்கிற ஸ்கூலில் இந்த இயர் நடக்கலை. இந்த இயர் வேறு ஸ்கூலில் நடந்தது. இந்த இயர் தீபாவளியும் ஹாலோவீனும் ஒன்றா வந்ததுனால, ஒரே டேயில் வந்ததுனால ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ்லாம் அந்த ஸ்கூலில் அப்படியே இருக்கும். நீங்கள் அதோடு தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ டிலே ஆகிடுச்சு. இப்போ வேறு ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ரீச் ஆகிடுச்சு. நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். இங்கே பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு தான் இருக்குது. வாங்க உள்ள ஆடிட்டோரியமில் போகலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வெல்கமிங் பண்ணுறதுக்காக கற்கண்டு, சந்தனம், லேடிஸ்க்கு மல்லிகைப்பூ வித் ஹேர் பின்னோட வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் விஐபி பேண்ட் கொடுத்தாங்க கையில் கட்டிக்கிறதுக்கு. அப்புறம் ரேஃபல் டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. அதில் ஹாப்பி தீபாவளின்னு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஃபேமிலியாக பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கிட்ஸுக்கு ஆர்ட் காம்படிஷன் 2 to 2:30 வச்சுருந்தாங்க. அவங்களாம் அங்கே ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள ஆடிட்டோரியம் போனால் ஆடிட்டோரியமில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் டான்ஸுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு போயிட்டாங்க. அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு கிட்ஸுக்கெலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு போயிட்டாங்க. ப்ரோக்ராமாக ஒரு அரௌண்ட் 3 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் தாய்வாளத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் டான்ஸ் தான். 3 கேர்ள்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு குட்டி கிட்ஸ் பண்ணாங்க. ஒரு கேஜி, ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட்குள்ளே இருக்க கிட்ஸ் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணால் ஒரு ஓல்டு சாங், பாடாத பாட்டெல்லாம் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கும் அப்புறம் விஜய் சாங்கும் பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் 3 கேர்ள்ஸ் பண்ணாங்க. ஒருத்தங்க கிட்டாரு, ஒருத்தங்க கீபோர்டு, ஒருத்தங்க சிங் பண்ணாங்க. ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது 2 கேட்டகரியாக பண்ணாங்க. 3 to 6 இயர்ஸ்க்கு ஒரு கேட்டகரியும், இன்னொரு கேட்டகரி 7 to 10 இயர்ஸு. 3 to 6ல் நிறைய கிட்ஸ் இருந்தாங்க. 3 to 6 இயர்ஸில் என்னென்ன பண்ணாங்கன்னா பாரதியார், சன்ஃப்ளவர், சயின்டிஸ்ட்டு, பீகாக் அப்படி நிறைய பண்ணாங்க. 7 to 10 இயர்ஸில் கண்ணகி அப்படிலாம் பண்ணாங்க. நான் இந்த வீடியோவில் சில வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேன்சி ட்ரெஸ் கிட்ஸோடது. பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை சாங் பண்ணார். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நல்லா இருந்தது. நான் மகாகவி பாரதியார். நம்மளோட பாடின பாட்டோட அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மிடலே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மிடலே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மிடலே. வணக்கம். நான் தான் கண்ணகி. கோவிலில்
நெக்ஸ்ட்டு திரும்ப டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது குட்டி குட்டி கிட்ஸ்லாம் சேர்ந்து கோல்டன் ஸ்பேரோ சாங்க்கு டான்ஸ் பண்ணாங்க. இது நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மினிக்கி மினிக்கி அந்த சாங்கு. இந்த 2 டான்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா தம்ஷராஜ் பண்ணாங்க. லேடீஸில் 3 பேரும் ஜென்ஸில் 3 பேருமா டீம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சோடனே ஒரு சின்ன கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா லேடிஸ்லாம் டான்ஸ் பண்ணாங்க நன்னாரே சாங்க்கு. இது மாதிரி நிறைய சாங்ஸ் இருந்தது. அப்புறமா கிட்ஸ் வந்து ஒரு காத்து மேலே காத்து கீழே அந்த சாங் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய டான்ஸ் இருந்தது. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இன்பிட்வீனில் பிரேக் விட்டுருந்தாங்க. இன்பிட்வீன் பிரேக்கில் வந்து என்ன இருந்ததுன்னா வந்து ஸ்நாக்ஸ் இருந்தது, சமோசா இருந்தது அடல்ட்ஸ்க்கெலாம், அண்டு காஃபி டீ இருந்தது. கிட்ஸுக்கெலாம் பீஸா அண்டு ஆப்பிள் ஜூஸ் அதெல்லாம் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து என்னென்ன காம்படிஷன் இருந்ததுன்னா செஸ்ஸு, பேச்சு போட்டி, இது 2மே வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. செஸ் வந்து 1 வீக் முன்னாடி வச்சுட்டாங்க. பேச்சு போட்டி வீடியோவாக எல்லாரையுமே சென்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அப்புறம் இந்த ஆர்ட் காம்படிஷன் அன்னைக்கு நடந்ததில் அதுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நான் வந்து பேச்சு போட்டியில் ப்ரைஸ் வாங்கினவங்க சிலரோட டிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பற்றி பேச போகிறேன். யாரும் ஒரே யாவரும் கேளு என்ற பழமொழி போல் மொழியினம் மதம் கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கொண்டாடும் மகத்தான பண்டிகை தீபாவளி ஆகும். தீபாவளி என்பது விளக்குகளின் பண்டிகை. தீபம் என்றால் விளக்கு, ஆவணி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி ஆகும். நரகாசுரனை வதம் செய்த நாள்தான் தென்னிந்தியாவில் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து நண்பர்களுக்கு இனிப்பு கொடுத்து விளக்கேற்றி பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடுவோம். இந்நன்னாடு இயற்கை அன்னைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இடையூறு செய்யாமல் சூழலை மாசடையாது இயற்கையை பேணும் வண்ணம் இனிதாக கொண்டாட வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்று நான் தீபாவளி திருநாள் பற்றி பேசப் போகிறேன். தீபாவளி என்றால் ஒளி விழா. ஒளிக்கு ஒரு விழா, அது கழிக்கும் களி விழா, இனிக்கும் சுவை விழா, நினைக்கும் பெருவிழா. சிறியோர்களுக்கு சிறப்பான விழா, பெரியோர்களுக்கு பொறுப்புகள் நிறைந்த விழா. அறிவு கூட சில நேரங்களில் ஆனந்தமாகி விடுகிறது. அவ்வகையில் ஒருவரின் அழிவு உலகத்தின் மகிழ்ச்சியான தினமே. நம் மனதில் மத்தாப்பு சுழலும் தீபாவளி திருநாள் ஆகும். தீபாவளி தீப ஒளி திருநாளாம், தித்திக்கும் திருநாளாம், திகைக்க வைக்கும் திருநாளாம், உறவுகளோடு உறவாடி உல்லாசம் பொங்கும் தீபாவளி.
பேரின்பம் கண்டதுவே புதுவித ஆடைகளை உடுத்தி பூரிக்க வைக்கும் தீபாவளி. வெடிகள் வெடித்து கொண்டாடும் தீபாவளி. நன்றி, வணக்கம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிடோடனே 2 பேர் வந்து சிங் பண்ணாங்க. சொர்க்கமே என்றாலும் அந்த சாங் சிங் பண்ணாங்க. நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் எல்லா வீடியோஸோட கிளிப்ஸும் போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்து பெருசாக இருக்கும்னு. ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடோன்னா நெக்ஸ்ட்டும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும்னு நினச்சாங்க எல்லோரும். பட் நெக்ஸ்ட்டு வந்து சிலம்பம். சிலம்பம் வந்து ரொம்ப சூப்பராக கிட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக பண்ணாங்க. சின்ன கிட்ஸு ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெரிய கிட்ஸ் அது மாதிரி பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதில் கிண்டர் கார்டன் பையன் ஒரு சின்ன பையன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சிலம்பம் முடிஞ்சதுக்கப்புறமா 3 டான்ஸ் இருந்தது லாஸ்ட் டான்ஸ் வந்து ஃபியூஷன் இருந்தது. ஃபியூஷன் வந்து லேடிஸ் பண்ணாங்க. எல்லா டான்ஸுமே இருந்தது அதில். பரதநாட்டியம் அப்புறம் மற்ற டான்ஸ் எல்லாமே இருந்தது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக இருந்தது. ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே 6-7 ஹவர்ஸ் போனதே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. அப்படியே தமிழ்நாட்டில் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி இருப்போமோ அதே மாதிரியே இருந்துச்சு. இந்த தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.